இஸ்ரேல் மீது ஈரான் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்குவோம் என அறிவித்திருப்பதால் மீண்டும் போர் மூளுமா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. இஸ்ரேல் நாட்டின் வான்பரப்பு முழுவதும் மழை போல் ஏவுகணைகள் பறந்து வந்தன. அப்போது ஒலித்த அவசர அபாய சங்குகளுடனான காட்சிகள்தான் இவை. இந்த தாக்குதலுக்கு முன்பாக டெல் அவிவ் நகர் அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 6 நபர்கள் உயிரிழந்தனர். தாக்குதல் நடத்திய 2 அடையாளம் தெரியாத நபர்களை இஸ்ரேல் காவல்துறை சுட்டுக் கொன்றது. இந்த நிகழ்வை தொடர்ந்து ஒரு சில நிமிடங்களில் இஸ்ரேல் வானை ஈரான் ஏவுகணைகள் ஆக்கிரமித்தன. ஈரான் நாட்டிலிருந்து பறந்து வந்த ஏவுகணைகளை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் அழித்த போதும் ஒரு சில ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கின. 200க்கும் அதிகமான ஏவுகணைகள் அடுத்தடுத்து இஸ்ரேலை நோக்கி பறந்து வந்தன. ஹைப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகள் மூலமாக இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது. இதனால் வானில் பட்டாசு வெடிப்பது போன்று ஏவுகணைகள் வெடித்து சிதறின. ஏவுகணை தாக்குதலில் உயிரிழப்பு இல்லை, ஒரு சில காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளது என இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இந்த தாக்குதல் குறித்த தகவல்கள் தீயாக உலகம் முழுவதும் பரவியவுடன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க படையினரை களமிறங்க தயாராக இருக்கும்படி அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டார். அவசர ஆலோசனை கூட்டத்தையும் அவர் நடத்தினார். இஸ்ரேலுக்கு துணை நிற்போம் என்றும் அந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அதன்படி இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்கா மேற்கொள்ள உள்ளதாகவும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தினால் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள ஈரான், போரை எதிர்கொள்ளவும் அஞ்ச மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தேய்ந்து போன யூத ஆட்சியில் இந்த அடி வலுவானதாக அதிக வலி தரும்படியாக இருக்கும் என ஈரானின் உயரிய தலைவரான கமேனி இஸ்ரேலின் ஹீப்ரு மொழியில் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இப்படி மந்திரங்கள் ஒப்பிப்பது ஒருபுறம் இருக்கட்டும், தற்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை சற்று கவனியுங்கள் என இஸ்ரேல் பதிலளித்திருக்கிறது. இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நிறுத்தம் தேவை என ஐநா சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. உடனடியாக அமைதி திரும்ப நடவடிக்கை தேவை என்றும் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன ஆதரவு ஆயுதப்படையான ஹமாஸ் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் மூண்டது. தற்போது ஈரானின் இந்த தாக்குதல் பதற்றத்தை காட்டுத்தீ போல் பரவ செய்திருக்கிறது.